தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படி கூட வேலை பண்ணிட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 18/1/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று இரவு முதல் பெருமள மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கொட்டி தீர்க்க போகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிக எச்சரிக்கை இருக்கிறது. அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை பரவலாகவும் சில நேரங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டங்களில் கூட கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு விட்டு மிதமான மழை, அதாவது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மிதமான மழை முதல் தொடர்ச்சியாக சாரல் தூறல் மிதமான மழை, அவ்வப்போது சற்று கனமழை வரைக்கும் வட மாவட்டங்களில் பதிவாகலாம். ஆனால் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டங்கள், அதேபோல் திருப்பத்தூர், குடியாத்தம், வேலூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டத்தில் கூட மழை எட்டி பிடிக்கும். அதே போல் இந்த மைசூர், பெங்களூர் வரைக்கும் கூட மிதமான மழை எட்டி பிடிக்கும். ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் இந்த மேற்கு உள் மாவட்டங்களில் கனமழை விட்டு விட்டு பதிவாகும். எனவே எல்லாருமே கவனமாக இருங்க. அதாவது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சார் இது மழை வருங்கிறீங்க, மழையெல்லாம் வராது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. கமெண்ட் பாக்ஸில் கூட சார் பொய் சொல்லாதீங்க, மழையும் வராது ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொய்யெல்லாம் கிடையாதுங்க. அதாவது இது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை. கண்டிப்பாக உங்கள் மாவட்டங்களில் மழை பெய்யும் பொழுது நீங்கள் அப்போ நான் நம்புவீங்க. அதாவது நான் இப்போ மழை வருதுன்னு சொன்னால் நீங்கள் வராதுங்கிறீங்க. ஆனால் வந்துச்சுன்னா அப்போ தான் நம்புவீங்க. ஏன்னா நம்பிக்கை தான். எனவே மழையெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. மழையெல்லாம் வரும். கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது. அந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்து விட்டது. இப்போ கூட காலையில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் காலையில் வெயில் இல்லை. காலையில் வெயில் அடித்தாலும் திடீரென்று மேகமூட்டம். காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை வருவது போல வானம் இருளாக, அதாவது டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை தொடங்கி இருக்கணும். ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் டெல்டா கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. எனவே வரக்கூடிய மணி நேரத்தில் மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். எனவே முதல்ல மிதமான மழை, சற்று கனமழை வரைக்கும், அது முதல் மழை டெல்டா மாவட்டங்களில் கடலோரத்தில் சாரல் தூறல் மிதமான மழையாக தொடங்கும். பிறகு நேரம் ஆக ஆக கனமழையாக மாறும். பிறகு இன்னும் நேரம் ஆக இரவு நள்ளிரவு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா கனமழை மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கு அதிக வாய்ப்பு. எனவே விவசாயிகள் கவனமாக இருங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் மற்றும் விவசாயிகளும் கவனமாக இருங்க. குறிப்பாக அறுவடை விவசாயிகள் கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ அறுவடை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அறுவடை செய்யக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு தடை தான் இது. இந்த மழை பொழிவு பார்த்திங்கன்னா ஒரு இடையூறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே மழை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கிடும். இன்றைக்கி காலை ஒரு 10 மணிக்கு மேலே கூட டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. நேரம் ஆக ஆக டெல்டா மாவட்டங்களில், இந்த கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், புதுச்சேரி, சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இப்படிப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்கும். இன்றைக்கி 10 மணிக்கு மேலே கூட மழை தொடங்கலாம் காலையில். ஆனால் மதியத்துக்கு மேலே இன்னும் தீவிரமடையும். தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவில் தீவிரமடையும். எனவே மழை பெய்யுங்க. எனவே தயவு செய்து மழை பெய்யாது, மழை வராதுன்னு நினைக்காதீங்க. மழை இருக்குது, நல்ல மழை இருக்குது. உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் பெய்ய இருக்கிறது. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு கனமழை பரவலாகவும் மிக கனமழை சில நேரங்களில் பதிவாகலாம். அதாவது இன்று மதியத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம், வட கடலோர மாவட்டம், வட உள் மாவட்டம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் முதல் மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகும். கனமழை அவ்வப்போது பதிவாகலாம். அது வட மாவட்டங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு கனமழை தான். கனமழை மிக கனமழை வாய்ப்பில் அதிகபட்ச வாய்ப்பு வட மாவட்டங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, அரூர், அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம், வட உள் மாவட்டம், திருப்பத்தூர்,
குடியாத்தம், நெல்லூர் வரைக்கும், அதே போல் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மரக்காணம், வட மாவட்டங்கள் முழுவதுமே மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகும். அவ்வப்போது கனமழை, சற்று கனமழையாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச வாய்ப்பு கனமழை தான். அடுத்து புதுச்சேரி, அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், வேதாரண்யம், கோடியக்கரை, அதிராமப்பட்டினம், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று காலை 10 மணிக்கு மேலே மழை படிப்படியாக தீவிரமடையும். மதியத்திற்கு மேலே இன்னும் தீவிரமடையும். மாலை இரவு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை கொட்டித்திருக்கும். மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பரவலாகவும் மிக கனமழை சில நேரங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம் டெல்டா மாவட்டங்களுக்கு. ஆனால் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் அதே தான். தென் மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை வெளுத்து வாங்கும். குறிப்பாக மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி, அதே போல் நெல்லை, தூத்துக்குடி, காயல்பட்டினம், தென் கடலோர மாவட்டம், தென் உள் மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரத்தில் கனமழை விட்டு விட்டு பதிவாகும். மாலை இரவு பார்த்தீங்கன்னா, மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை வெளுத்து வாங்கும். எனவே தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. தென் மாவட்ட மக்கள், தென் மாவட்ட விவசாயிகள், அறுவடை விவசாயிகள் கவனமாக இருங்க. தென் மாவட்டங்களுக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டம், அது கடலிருந்து அந்த சுழற்சியானது, அதை கிழக்கு காற்று தற்பொழுது வடகிழக்கிலிருந்து மேகத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தமிழகம் நோக்கி. படிப்படியாக ஒவ்வொரு மேகமாக, அது அந்த மழை தரக்கூடிய மேகம் ஒன்றொன்றாக நுழைந்து வரிசையாக உள்ளே வந்து நல்ல மழை கொடுக்க போகுது. அதே போல் வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த உள் மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டம் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பரவலாக பதிவாகும். அதிகபட்ச வாய்ப்பு கனமழை தான். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் மழை பெய்தால் கனமழையாக தான் பெய்யும். அதிகபட்ச வாய்ப்பு கனமழை. ஆனால் கண்டிப்பாக மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வடக்கிலிருந்து குளிர்காற்று வரும் என்பதனால வட மாவட்டம், வடமேற்கு மாவட்டங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு கனமழை தான். ஆனால் தெற்கு, அதாவது டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு மிக கனமழையும், பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும். எனவே தொடர்ந்து அப்டேட்டை பாருங்கள். இனி வரக்கூடிய மணி நேரத்தில் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். நன்றிங்க.